எல்லாருக்கும் இந்த தமிழச்சியோட பணிவான வணக்கம். இப்போ நான் ஒரு 3 விஷயம் சொல்ல போகிறேன். இந்த 3 விஷயத்துக்கும் இடையில ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. அது என்னவா இருக்கும்னு வீடியோ முடியறதுக்குள்ளே யார் கண்டுபிடிச்சாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். முதல் விஷயம், நம்ம வாழ்க்கையில் சில சமயம் யாரோ ஒருத்தர் நம்ம பக்கத்தில் வரும்போது காரணமே இல்லாமல் திடீர்னு பிரைட்டாக எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம். சில சமயம் யாரோ ஒருத்தரால் பதட்டம், எரிச்சல் இப்படிலாம் ஃபீல் ஆகும். மேபி இவங்களாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்களாகவும் இருக்கலாம், இல்லை எந்த பழக்கமும் இல்லாதவங்களா, முன்பின் தெரியாதவங்களா கூட இருக்கலாம். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் உங்கள் எமோஷன்ஸை மாற்றக்கூடிய நபர் யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம், கோமாதா. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பசுவை தெய்வமா வழிபடுற வழக்கம் நம்மளோட ஆதி முன்னோர்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. ஆனா ஏன் வழிபடுறோங்கிறது ஆரம்பிச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா நமக்கு சொல்லப்பட்ட காரணம், ஒரு பசு நடமாடும் கோவில், ஒரு பசுவோட உடம்புல 33 கோடி தெய்வங்களும் கூடியிருக்காங்க. ஒரு பசுவை வணங்குனா இந்த அண்டத்துல இருக்கிற அத்தனை தெய்வங்களையும் வழிபட்டதுக்கு சமம். முகத்துல ஒரு தெய்வம், முதுகு பகுதியில சில தெய்வங்கள், வயிற்று பகுதியில, காதுல, கழுத்துல, முக்கியமா அதோட வால் பகுதியில அந்த மகாலட்சுமியை குடியிருக்காங்க. பசுவை 3 முறை சுத்தி வந்து முக்கியமா அதோட வால் பகுதியை தொட்டு வணங்கணும்னா மனசுல நினைச்சதெல்லாம் ஈடேறும். இதுதான் நமக்கு சொல்லப்பட்ட காரணம். இதெல்லாம் உண்மையா? சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்லைங்க, பசு நமக்கு பால் தருது, அதுக்கு நம்ம எந்த தீங்கும் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் முக்கியமாக பசுவை நம்ம கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக தான் பசு ஒரு தெய்வம், அதை வழிபடணும் அப்படிலாம் சொல்லி வச்சாங்க. மற்றபடி பசுவை வணங்கினா நினைச்சது நடக்குங்கிறதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை, அப்படிதானே? சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? முன்னோர்கள் சொன்னதுல கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறீங்களா? அதையும் கமெண்ட் பண்ணுங்க. மூணாவது விஷயம், தெய்வத்துக்கிட்ட மனசார வழிபட்டா நினைச்சது நடக்குங்கிற விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 18 சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், உதாரணத்துக்கு நம்ம வள்ளலார், புத்தர், ராகவேந்திர சுவாமி, சாய்பாபா போன்றவர்கள்கிட்டையும் தெய்வ சக்தி இருக்குன்னு அனுபவபூர்வமா பார்த்தவங்களும் இருக்காங்க. அதை பத்தி நம்மளும் படிச்சிருப்போம். இவங்கெல்லாம் இந்த பூமியில ஒரு மனிதனா பிறந்தவங்க தான். ஆனா இதெல்லாம் இவங்களால எப்படி செய்ய முடியுது, இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இந்த கேள்வி ஒரு பக்கத்துல இருக்கட்டும். இப்ப நான் சொன்ன இந்த 3 விஷயத்துக்கும் இடையில இருக்கிற சம்பந்தம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா?